அவன் கண்டான் ஒரு கண்ணாடி கோபுரம். அதன் நடுவில் ஒரு மிகப் பெரிய கண்ணாடி இருந்தது. அதே கனவில் பார்த்த அந்த முகம் அதற்குள் உறைந்திருந்தது. அவள் தான் மீரானா. ஆரவன் அதற்கருகே சென்றபோது கண்ணாடி ஒளிர்ந்தது. ஒரு விசித்திரமான சப்தம் கேட்டது. பயணம் இங்கேதான் தொடங்குகிறது. போர்வீரா, இப்போது நீ கண்ணாடிக்குள் நுழைய வேண்டும். ஆரவன் முன்னால் கண்ணாடி ஒரு நீல ஒளியாக நுரையீர்ந்து ஒரு கதவாக மாறியது. அவன் நுழைந்தான். அந்த கண்ணாடிக்குள். அங்கே ஒரு புது உலகம். ஒளியினும் இருளினும் இடையில் மிதக்கும் கட்டடங்கள். உயிருள்ள நிழல்கள். தூக்கத்தில் இருக்கும் மீரானா. அவரை பாதுகாக்கும் மாயக்கிருமிகள், பேய்கள் மற்றும் ஒரே ஒருவரால் எதிர்க்கக்கூடிய பஞ்சமுக ராக்னி என்னும் மாயத்துரோகி. மாய கண்ணாடிக்குள் நுழைந்த ஆரவன் 3 சோதனைகளை கடந்து வந்திருந்தான். 1. தனது பயங்களை எதிர்கொள்ளும் அந்தகார மரங்கள் வழியாகச் செல்ல வேண்டும். 2. தனது உணர்வுகளை இழக்காமல் சத்தமில்லா நகரில் மெளனமாகச் சிந்திக்க வேண்டும். 3. இறுதியாக தனது உயிரையும் விட்டுக் கொடுக்க வேண்டியதாகத் தோன்றும் மாயா பலிபீடத்திற்குள் இறங்க வேண்டும். இவற்றை எல்லாம் கடந்து அவன் வந்தான் மீரானா தூங்கிக் கொண்டிருந்த கண்ணாடி அரங்கத்திற்கு. அவளது மேல் ஒரு நீல வலயம் பஞ்சமுக ராக்னியின் சாப சக்தி. அப்போது அவன் முன்னே வந்து அவளை பார்த்து கொண்டு கூறினான். உனது கனவுகளில் என் பெயரை உச்சரித்தாய். இன்று என் இதயத்தால் உனக்கு உயிரளிக்கிறேன். அவனை தடுக்க பஞ்சமுக ராக்னி உருவெடுத்து வந்தாள். 5 முகங்களுடன் ஒவ்வொன்றும் ஒரு உணர்வை அடையாளமாகக் கொண்டது. கோபம், கபடம், பயம், ஆசை, பொய். ஆரவன் அவளுடன் மோதினான். ஆனால் வெல்ல முடியவில்லை. இறுதியில் அவன் தன்னுடைய வாழ்க்கை ஆவியையே கண்ணாடிக்குள் அவளிடம் செலுத்தினான். ஒரு உண்மை முத்தம் மூலம். மீரானா நெகிழ்ந்தாள். அவள் விழிகள் திறந்தன. ஒரே ஒளியொலியில் கண்ணாடி நொறுங்கியது. சாபம் முறிந்தது. பஞ்சமுக ராக்னி அழிந்தாள். அரண்மனை மீண்டும் உயிர் பெறும். மாயா பேரரசம் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. மக்கள் மீண்டும் மகிழ்ந்தனர். மீரானா வெளியே வந்தாள். ஆரவனின் உயிர் அங்கே நிசப்தமாக கிடந்தது. அவள் சொன்னாள். உன் உயிரை நான் கேட்டேன். என் உயிராய் நீ வாழ வேண்டும். அவளது கண்ணீரில் இருந்த பிரம்மாண்டமான மந்திரத்தினால் ஆரவனும் மீண்டும் உயிர் பெற்றான். அந்த நாள் முதல் மாயா பேரரசின் மையத்தில் ஒரு சிறிய கண்ணாடி வைத்திருந்தார்கள். அதில் ஒருபோதும் பிசைவதுமில்லை. பொய் இல்லை, வஞ்சகம் இல்லை. ஏனென்றால் அது உண்மையான காதலால் உருவான கண்ணாடி. இது தான் மீரானா மற்றும் ஆரவன் ஆகிய இருவரின் மாயை காதல் கதை. இது ஒரு நிலையான நினைவாக மக்களின் மனதில் நிலைத்து நின்றது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு.